ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Metamask ஆப்பை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி Metamaskல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, வந்து நம்மளோட சீட் ஃப்ரேஸ் வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் எப்படி வந்து கஸ்டம் ஆர்பிசி மூலமாக ஆட் பண்ணுறது, நெட்வொர்க்கில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பற்றி ஃபுல்லாக Metamaskை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மெட்டாமாஸ்க்னால் என்னென்னு சொல்லிடுறேன். மெட்டாமாஸ்க்ன்ற ஒரு ப்ரைவேட் வேலட், அதாவது ட்ரஸ்ட் வேலட் மாதிரியே இது ஒரு ப்ரைவேட் வேலட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய நெட்வொர்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் வேலட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நெட்வொர்க் மட்டும் தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நெட்வொர்க்ஸ், எத்தீரியம் நெட்வொர்க், பினான்ஸ் ஸ்மார்ட் செயின், அதுக்கப்புறம் ஈகோ, மெயின்நெட், ஃபியூஷன், மேட்டிக், இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கஸ்டம் ஆர்பிசி மூலமாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து மெட்டாமாஸ்க் வந்து அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து உங்கள் சீட் ப்ளேஸை வச்சு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வச்சு சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நான் வந்து லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதில்ல, மொபைலில் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ வேலட் வந்து க்ரியேட் பண்ணுறது. நான் வந்து அதெல்லாம் வந்து வீடியோவாக என்னால் வந்து காமிக்க முடியாது, ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து அந்த இடத்துல வந்து பிளாக் ஸ்க்ரீனாக வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணால் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் அ நியூ வேலட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் வந்து ஒரு 8 லெட்டர்ஸ் 8 கேரக்டர்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லெட்டர்ஸ்னாலும் போட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணணும். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ரியேட் பாஸ்வேர்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூர் யுவர் வாலெட்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட்னு இருக்கும், ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதாவது ரிகவரி ப்ளேஸ் வந்து நீங்கள் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணலாம், எங்கே ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வேர்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதை வந்து எங்கேயாவது வந்து ரைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, அதனால் நீங்கள் வந்து ரைட் பண்ணி தான் ஆகணும். ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைட் பண்ணி தான் வச்சுக்கணும். ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த வேர்ட்ஸை வந்து லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது வந்து ரைட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சீட் ப்ளேஸ் இருக்குது, அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் ஏற்கனவே உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதை வச்சு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் 3 ஆப்ஷனு. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிகவரி ஃப்ரேஸை வச்சு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரேஸ் அதை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரிகவரி ஃப்ரேஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ தேங்க்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எத்தீரியம் மெயின்நெட்னு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ்லாம் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் அங்கே வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா பேக்கப் பண்ணலாம். இப்போ எப்படி நான் பேக்கப் பண்ணுறது, அதாவது உங்கள் வேலெட்குள்ளேயே போய் நீங்கள் எப்படி பேக்கப் பண்ணுறது தான் சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து மேலே வந்து 3 பார் மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் அகைன் ரெக்கவர்ட் ரிவீல் சீக்ரெட் ஃப்ரேஸ்னு 2 இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன்லேயும் நீங்கள் போய் வந்து உங்களோட ரிகவரி ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட 12 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். அந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாக். இது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஆப் விட்டு வெளியே போன உடனே லாக் ஆகணுமா, இல்லை வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து லாக் வச்சுக்கலாம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் பயோமெட்ரிக்ஸ், அதாவது உங்கள் பயோமெட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாமா வேணாமான்னு இருக்கும். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ, உங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரைவேட் கீ வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஷோ ப்ரைவேட் கீன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைவேட் கீ வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம், அது வந்து எழுதி வச்சுக்கலாம். உங்களால் வந்து எந்த ஒரு வேர்ட்ஸ், அதாவது ப்ரைவேட் கீ, அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட் ஃபேஸ் எதையுமே உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஏற்கனவே இந்த மெட்டாமாஸ்கில் உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கும். நான் வந்து இப்போ செகண்ட் அக்கௌண்ட் எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து 3 பார் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சிம்பிள் இருக்கும், அக்கௌண்ட் 1 இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும், க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதில் எதை வந்து கிளிக் பண்ணினாலே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட ஏற்கனவே சீட் ஃபேஸ் ப்ரைவேட் கீ இருந்தால் அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டம் ஆர்பிசி, அதாவது நெட்வொர்க் வந்து எப்படி ஆட் பண்ணுறதா சொல்ல போகிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். அந்த 3 பாரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி நெட்வொர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நெட்வொர்க்ஸ் இருக்கும். அதாவது எத்தீரியம் மெயின் நெட் இருக்கும், அது இல்லாமல் அதர் நெட்வொர்க், அதாவது டெஸ்ட் நெட்வொர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆர்பிசி நெட்வொர்க்குன்றதுல உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. நான் வந்து ஆல்ரெடி மேட்டிக் மெயின் நெட் வந்து, அதாவது மேட்டிக் நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நெட்வொர்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் நேமு, ஆர்பிசி, யூஆர்எல், இது எல்லாமே வந்து நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து எந்த நெட்வொர்க்கோ, அதாவது மேட்டிக் நெட்வொர்க்னால் மேட்டிக் கஸ்டம் ஆர்பிசி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து கேட்குவீங்க ப்ரோ, நான் எப்படி வந்து நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு. மேலே வந்து வேலட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவன் டெஸ்ட் நெட்வொர்க், அதுக்கப்புறம் ரிங்கி பை டெஸ்ட் நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மேட்டிக் மெயின் நெட்வொர்க்கும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சேஞ்ச் ஆக நெட்வொர்க்கோட டோக்கன்ஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 மேட்டிக்னு இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து வேறு நெட்வொர்க் எத்தீரியம் மெயின் நெட் கிளிக் பண்ணால் எனக்கு 0 ETHன்னு இருக்குது. அதாவது நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் டோக்கன்ஸ் வந்து அங்கேயே ஷோ ஆகும். உங்கள்கிட்ட எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கோ அங்கே வந்து ஷோ ஆகும். நான் இப்போ வந்து மேட்டிக் மெயின் நெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அதாவது கஸ்டம்ஸ் டோக்கன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனா இந்த வீடியோ இப்போ வந்து சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் டோக்கன்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கன் அட்ரஸ், அதாவது நான் வந்து எந்த ஆப் இல்லைனா எதனா ஒரு டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் ஆச்சுன்னா அதோட கான்டாக்ட் அட்ரஸ் வந்து நான் வந்து டெலகிராம் போஸ்ட்டில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா பேன்ற ஒரு ஆப் மூலமாக காயின் மார்க்கெட் கேப் அந்த ஆப் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டோக்கன்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதோட வந்து கான்டாக்ட் அட்ரஸ் தான் நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டோக்கன் சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் டோக்கன் ஆஃப் ப்ரிசிஷன் வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டோக்கன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 0 PP, இது என்னோடய வேறு அக்கௌண்ட். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி வந்து மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். இந்த அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து அட்ரஸ் வந்து காப்பி பண்ணது, அதாவது இந்த அக்கௌண்ட்டோட அட்ரஸ் வந்து எப்படி எடுக்கிறது தான் சொல்லி தர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் 1 இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 0x8ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடும். இந்த அக்கௌண்ட்டோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ வந்து நான் வந்து நிறைய நெட்வொர்க் யூஸ் பண்ண ப்ரோ, இதில் வந்து கஸ்டம் ஆர்பிசி மூலமாக யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க்னாலேயும் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரே அட்ரஸ் தான் வந்து ஷோ ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸ் தான், ஆனால் நெட்வொர்க் வேறு. நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க்லேருந்து செட் பண்ணுறீங்க, எந்த நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நான் இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து நெட்வொர்க்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாபிக். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த நெட்வொர்க்கில் ரிசீவ் ஆகுதுன்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, ஈத்தர் ஸ்கேன், பிஎஸ்சி ஸ்கேன், அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆட்ராப்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, எந்தெந்த டோக்கன்ஸில் ரிசீவ் ஆகிருக்குன்னு நீங்கள் வந்து ஈஸியாக அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டோக்கன்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. அதை வந்து எப்படி சென்ட் பண்ணனா, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த டோக்கன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கின்னு இதில் பார்த்தீங்கன்னா சென்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டுன்னா இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து, அதாவது எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறேன்னு இருக்கும், அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் 1 இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டோக்கன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மேட்டிக் அதுக்கப்புறம் பிளாஸ்மா பே, இந்த 2 டோக்கன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்.
நான் இப்போ வந்து ப்ரீபெய்ட் கிளிக் பண்ணால் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதாவது நான் பார்த்தீங்கன்னா மேட்டிக் நெட்வொர்க் வந்து இப்போ வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டிக் டோக்கன், அதாவது மேட்டிக் நெட்வொர்க்கோட மேட்டிக் டோக்கன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து ஈக்குவல் பண்ண முடியும். டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்கும் சேஞ்ச் ஆகும். எத்திரியம் நெட்வொர்க்கும் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு நெட்வொர்க்கும் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்கோட, அதாவது ஒவ்வொரு நெட்வொர்க்கோட டோக்கன்ஸ் வந்து நம்ம எப்படி எங்கே இடத்துல பை பண்ணலான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌசர் வந்து இருக்கும் இன்பில்ட்டாகவே. அந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பேன்கேக் ஸ்வாப் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் வந்து யூஆர்எல் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மேலே வந்து ரைட் சைட் கார்னரில் அக்கௌண்ட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சேம் டைம் அப்பயே வந்து அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாமாஸ்க் பற்றி ஒரு அளவு வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த நெட்வொர்க் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, இந்த டோக்கன்ஸ்லாம் எப்படி வந்து ஆட் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.